மக்களே, நம்ம அந்த பிளிட்ஸை எப்போயாவது பார்த்துக்கலாம். ஸோ அது ரொம்ப தொலை பண்ணி இந்த ஐயாப்பா தலைவலியாக வந்துடும். ஸோ அதுக்கு நம்ம கிரிக்கெட் லீக், இது ஒரு சின்ன கேம், இது விளையாட போகிறோம். இல்லை ஐபிஎல் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் இதை விளையாட வந்தேன். அண்ட் நான் இன்னொரு கேம் வச்சுருக்கேன், அது எப்போயாவது வீடியோ போடுறேன். கிங் ஆஃப் கிரிக்கெட்னு கிங் கோலி ஃபேன் ஒருத்தர் கிரியேட் பண்ணுது. அதை பார்த்து அடுத்த நிமிஷம் ஃபோட்டோ பார்த்து அடுத்த நிமிஷம் டவுன்லோட் பண்ணிட்டேன். ப்ளே ப்ரோ. ஓ டுட்டோரியல், தேங்க்யூ. வாவ், ஷார்ட் அடிக்க சொல்கிறாங்க இப்போ நம்மளை. யாக்கரா, போடு 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 தம்பி. குட் அவுட்டம் பார்த்தியா? இந்த வாட்டி இந்த சைடு போடுறா, பர்ஃபெக்டு. இந்த வாட்டி இங்கிட்டு போடுறா. ஓகே, 3 டீம் அடிச்சிட்டேன் பார்த்தீங்களா? இப்போ பவுலிங்கா? ஓகே, இதை எடுத்து இங்கே வைக்கணும். வச்சாச்சு, பவுல் கொடுக்கணும், அவ்வளோதானா? நோ பால், முடிச்சுட்டேன். போடு ப்ரோ, போல்டு ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஓகே, டுட்டோரியல் கண்டுபிடிச்சிட்டேன். ஓரளவு ஆவரேஜ் தான். போல்டு ப்ரோ, கேட்சரா? செலக்ட் பவுலர். இந்த ப்ளூவில் ரிலீஸ் பண்ண நினச்சேன். ஐயோ, கேட்சா? ஓ கொஞ்சம் முன்னாடி தொட்டேனோ. போடுறா, போல்டு. கிளம்புங்க ப்ரோ. ஓ, நம்மளுக்கும் ஒரு புது ஆளுக்கும். என்னடா என் ஐடி கெஸ்ட்டுன்னு வச்சுட்டு இருக்கீங்க? யூ பேட் ஃபஸ்ட்டா ப்ரோ? ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? சரி, நம்ம தான் பேட்டிங் ஃபஸ்ட்டு அடிக்கிறோம். இப்போ அடிக்கிற அடி பாருங்க. ஸ்பின்னரு. ஓகேவா, அடிச்சிட்டேன். கேட்சா? இல்லை 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 இல்லை, ரன் ஓட முடியாதா? இப்போ அவங்களே காட்டிடுவாங்க ஷோ. 3 ரன்னா? பர்ஃபெக்ட் ப்ரோ. லெக்கில் ஃபீல்டர் இல்லாத மாதிரி தெரியுது, வைடாக வேறு ரிலீஸ் பண்ணுறாரு. அப்போ எங்கிட்ட போடு ப்ரோ, பர்ஃபெக்ட் ப்ரோ. நல்ல ஷாட். 6 அடிக்கணும் இங்கிட்டு. ஓ ஏய் என்னடா இவ்வளோ தள்ளி போகிற? டே, ஸ்டம்ப்பு கிட்ட இருக்குடா. அப்பா, மிஸ்ஸுடு. ஸ்டம்ப்பு கிட்ட இருக்காங்க. நான் அங்கிட்ட அடிக்கலான்னு பார்த்தா ஐயோ, ஸ்டம்ப்பு குட்டை வைக்கிறாங்க. ஸ்ட்ரைட்டில் விட்டு போகிறேங்க. பர்ஃபெக்டு ஷாட்டு. போங்க, முடிச்சுட்டாங்க அந்த வேனை. பாவம், ஸ்பின்னர் வச்சு இந்த வாட்டி ஃபாஸ்ட் பவுலர். ஓகே, கேப் இருக்குது, மிஸ் பண்ணலாமா? கேப்பை பர்ஃபெக்டாக பிக் பண்ணிட்டோங்க. இன்னும் ஒரு 6 ஹேட்ரிக்கை முடிச்சு விட்டுலாம் நம்ம. அது வாய்ப்பு இருக்குது, அடிப்போம். ஹேட்ரிக்கு போங்க. 25 டார்கெட்டு. ஹேட்ரிக் போங்க. அவ்வளோதான், அழகாக ஹேட்ரிக்கே முடிச்சு விட்டாங்க. 3 6 லாஸ்ட்டில். தம்பி, உனக்கெல்லாம் நான் யாக்கர் தான்ப்பா வைப்பேன். போடு. இப்போ போடுறான் பாடுறா, கொஞ்சம் அடிச்சுக்கோ. என்னடா டொக்கு வைக்கிற? பொறுமா ப்ரோ. சிங்கிள் கூட ஓடக்கூடாது அவன். 2 ரன் ஓடிட்டானா? சிங்கிள் கூட ஓடக்கூடாதுன்றேன். ஓகே, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஓகேவான டெலிவரி தான். டோக்கோயிடா, கேட்சே. ஃபீல்டர் இல்லை போல். இருக்காது. 3 ரன் கிடைக்கும் அவனுக்கு. 5 ரன் எடுத்துட்டான். அந்த ஷார்ட்டாக போடுவோம். போல்ட் ஆவானா? போல்டு, சென்டர் ஸ்டிக்கு, போல்டு. நானும் நினச்சேன் போல்ட் ஆவானா அப்படின்னு யோசிச்சு தான் போட்டேன். போல்ட் ஆகிட்டான். பர்ஃபெக்ட். இதுதான் ப்ரோ நம்மளுக்கு தேவை. அண்ணா, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ, நன்றி. ஐயோ, வேணாங்க.
ஸோ இது செலவு பண்ண வச்சிட்டிங்களா நீங்கள்? 200 காயினு, விகாஸ்ன்ற பிளேயரு, பாஸ்கர்ன்ற பிளேயரு, இவ்வளோதான். சரி, இப்போ லீக்ஸில் ஏதாவது இருக்கா? இதுதான் லீகா? ஷோ, எங்கள் ஐபிஎல்லாம் இல்லையா? எங்கள் ஐபிஎல்லே இல்லை போல். ஓ, மும்பை 2-1 ப்ரைஸ் இவ்வளோவா? என்ட்ரி ஃபீஸ் இவ்வளோவா? சரி, ராஜேஷ் ஒருத்தர். இந்த கேம் கொஞ்சம் சின்ன கேமாக இருந்தாலும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும். இந்த கேம் விளையாடும்போது நல்லா இருக்குதுங்க. ஆடும் இல்லாமல் கேப்பு, இங்கிட்டு தான் கேப்பு. பார்த்து பொறுமையாக அடித்தேன். ராஜேஷ் பாவம் 6 போயிடுச்சு. பர்ஃபெக்டில் அவர் போட்டார், நானும் பர்ஃபெக்டாக அடிச்சிட்டேன். இந்த வாட்டி இங்கிட்டு. ஓகேவா? 3 ரன் ஓடுறா 3 ரன் ஓடுறா. 3 ரன்னு, 9 ரன், 2 பால். பார்த்தீங்கள்ல, எனக்கு பிடிச்ச இடமே அதாங்க. ஆஃப் சைடில் பர்ஃபெக்டாக அடிக்கணும். அடிக்கிறத மட்டும் பாருங்கள், எப்படி அசால்ட்டாக போகுது பாருங்கள். அசால்ட்டு. லாஸ்ட் டைமும் இதே மாதிரி தான், அதே ஸ்லாட்டில் தான் போச்சு. பேட்டை ஓங்கி இருக்கோம். ஐயோ, ஓகே, அதே லென்த்தில் தான் வச்சு போடுறான். இந்த வாட்டி ஸ்ட்ரெயிட்டில் போடு. 6 பறக்குது. தலைவர் ஸ்லோவாக தான் போடுறார். ஸ்பின்னர், ஆஃப் ஸ்பின்னர், ரைட் ஹேண்ட் ஆஃப் ஸ்பின்னர்னால் என்கிட்ட தான் பால் வரும். ஓகே, 3 ரன் கிடைக்கும். ஏய், என்னடா 3 ரன் கிடைக்கும்னு பார்த்தா காட் அவுட் ஆகிட்டேன். 22 ரன் தானா? 2 பேர் இருக்காங்களேடா. வேணாம், நான் ஃபாஸ்ட் பவுலருன்றனால ஃபாஸ்ட்டாகவே போடுறேன். பர்ஃபெக்ட் இந்த வாட்டி. சேத்தாண்டே. கேட்சு. 3 ரன். ஏய், பால் என்ன நிற்குது? இது என்ன ஒயிட் பால் கிரிக்கெட் இல்லையா? ரெட் பால் கிரிக்கெட்டா? அப்புறம் எதுக்கு ஜெர்சி? ஷோ, ஓகே டன். பவுல். ஓகே, என்னடா இப்பயே விட்றான்? கேட்சா? ஐயோ, அடிச்சிட்டான்டா. என்னங்க அடிக்கிறாரு? கொஞ்சம் ஸ்லாட்டாக இப்போ காலுக்குள்ளேயே வைப்பேன் உனக்கு பாலை. பர்ஃபெக்டான யாக்கர் டெலிவரி போடுறேன் உனக்கு. இதான் சரி வரும். கிளம்பு போல்டா. கேட்சரா. ஃபீல்டர் இருக்காருப்பா. 3 ரன் ஓடிப்பானே. ஓடிட்டான். இந்த வாட்டி கொஞ்சம் முன்னாடி, கொஞ்சம் பர்ஃபெக்டு. ஷோ, இவன் எங்கே போனாலும் அடிக்கிறானே. கேப்பே பார்க்க தெரில தலைவனுக்கு. ஃபீல்டர்ஸ் இருக்காங்க என்கிட்ட. 2 ரன் தானா ப்ரோ? 10 ரன் அடிக்கணும் ப்ரோ. 2 ரன்னு 2 பாலுக்கு. தள்ளு, இங்கே வைக்கிறேன். எப்படி நவுறான் பாருங்க அவன். 96 தான். ஸ்லோ 6 அடிப்பான் பாருங்க இப்போ. ஏன்டா இவன் ஸ்டோக் வைக்கிற டெஸ்ட் கிரிக்கெட் பிளேயராக இருப்பானா என்ன? கண்டிப்பாக தோத்துட்டான். 1 பால் 7 ரன்னு. நான் இவனுக்காக வேணும்னா வைடு போடுறேன். அதுவும் இவனுக்காக தான். இதையும் அட்டன் பண்ணணுன்னா உனக்காக வேணும்ன்ட்டு ப்ரோ. படி 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 கவர் ப்ரோ. 1 பால் 6 ரன்னு ப்ரோ. அடி ப்ரோ. போடா டெஸ்ட் கிரிக்கெட் பிளேயரு. டொக்கு வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம இவனுக்காக இந்தா ப்ரோ நீ விளையாடு ப்ரோன்னு போட்டால், இல்லைங்க நான் எனக்கு வேணான்ட்டு டொக்கு வச்சிட்ருக்கிறான் பையன். 1 மேட்ச் விளையாண்டா போதும். நம்ம ப்ரைஸ் 20. போடுங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம். அடுத்த டூர் போகலாம். இந்த வாட்டி டூர் லெவல் 3யா ப்ரோ? இப்போ நான் லெவல் என்னது? இவனோட லெவல் என்னதுடா? இவன் லெவல் என்னதுடா?
சாம்பியன்ஸ் பேக்கு, பேட்டு, பால்ஸு இங்கே வாங்கலாம். ஓகே வேணாம், பாய். இந்த டைகர் பேட் நல்லா இருக்குது, காசு அதிகமாக இருக்குது, நல்லா இருக்குது. போகலாம். ஹோம் போயிட்டு சேலஞ்சஸா அப்படின்னா என்னது? அன்லாக் செட் லெவல் 3 கலெக்ட் நோ. ஓ, ஃப்ரீ காயின்ஸ்னால் ஓசிலையா? தேங்க்ஸ். இந்த வாட்டியும் ப்ரைஸ் காயின்ஸை ஏற்றி விளையாடணும். இந்த வாட்டி யாருப்பா? ஷமீம். ஓகே, பங்களாதேஷ்காரரா இவர்? நான் வீடியோ பாருங்கள் ப்ரோ. மறுபடியும் பேட்டிங்கே கொடுக்குறானுங்களே. ஆஃப் ஸ்பின்னர் தானே, வா போடு. 2 early. சூப்பருங்க, நல்ல பாலுங்க. இந்த லென்த்து தான் வேணாங்க. இப்போ பாருங்க, அங்கே அடிக்க போகிறேன். ஒயிட்டா போடு ப்ரோ. எங்க ஒயிடா போட்டா? ஐயோ, அவுட் ஆஃப் ரேஞ்சுங்க. என்னங்க ஸ்பின்னர் வச்சு விளையாட்டு கட்டுறாரு? ஐயோ, ஸ்டம்புங்க. ஏங்க அவுட் ஆஃப், ஏங்க தோற்றுருவோமோ? வச்சு முடிச்சு விட்றாரு நம்மளை போட்டு. ஒரு 6ஆவது அடிக்க விடுங்க ப்ரோ. போடு, பர்ஃபெக்ட். 2 6, 12 ரன் டார்கெட்டை வச்சு அவனை முடிச்சு விட்ற வேலையை பார்க்கணும். இல்லாட்டி அவ்வளோதான், நம்மளை முடிச்சிருவாங்க. இந்த வாட்டி என்னோடய ஃபேவரட் டைரெக்ஷனில் பர்ஃபெக்ட் ப்ரோ. நல்ல வேலை 2 6ஆவது கொடுத்தீங்களே எனக்காக. நான் உங்களுக்காக ஆனால் ஒரு 6 கூட கொடுக்க மாட்டேன். நான் ஃபாஸ்ட் பவுலர் வச்சு மட்டும்தான் போடுவேன். ஏன்னா அதான் நான் கொஞ்சம் யாக்கரா, கொஞ்சம் பர்ஃபெக்டாக, கொஞ்சம் போல்டாக ஆகுங்க. போல்டு பர்ஃபெக்டான ஸ்ட்ரோக்குங்க. நல்லா அடிக்கிறாரு. ஒரு ரன் தான் ஓடிருக்காரு. என்னங்க இவர் இப்படி நிற்கிறாரு? போடுங்க ப்ரோ, ஸ்டோக் வைங்க ப்ரோ. நீங்களும் என்ன ப்ரோ எப்படி ஸ்டோக் வைக்கிறீங்க? ஏன் ப்ரோ எல்லாம் ஸ்டோக் வைக்கிறீங்க? இந்த மாதிரி அடித்து ஆட தெரியாதா ப்ரோ? ஓ, எனக்கு புரிஞ்சு, இவர் பொறுமையாக ஆட முடிவு பண்ணுறாரு. ஷார்ட் பால் பர்ஃபெக்ட் லென்த்தில். எனக்கு விக்கெட் எடுக்க சொல்லி தான் யாராவது. மிஸ். ஓகே, அப்போ இதான் லென்த் இனிமேல். பர்ஃபெக்ட். மிஸ்ஸு. என்னங்க ப்ரோ மிஸ்? போல்டு. என்னங்க இவ்வளோ கம்மி டார்கெட் செட் பண்ணிட்டோம். முடிஞ்சு நம்ம சோழின்னு நினச்சா இவர் என்ன அசால்ட்டாக போல்ட் ஆகிட்டாரு. டீலக்ஸ் பேக் ஒன்று நம்மளுக்கு கிடச்சிருக்குது. என்னது? அன்லாக் பண்ணிட்டேன். ஐயோ, ஓப்பன் பண்ணால் 12 ரூபாய் கேட்குறாங்க. இப்படி இவனுக்கு நான் என்ன எப்படி லெவல் புஷ் பண்ணுவேன்? எக்ஸ்பி வேறு வேணுமா? தலைவரே, விகாஸ் இருக்கார், பாஸ்கர் இருக்கார். ஓகே, ப்ளே பண்ணுவோம் மறுபடியும். மும்பையிலேயே தானா? இதான் நம்மளுக்கு லாஸ்ட் டோர்னமெண்ட். இது முடித்தோடனே நான் இந்த வீடியோ கட் பண்ணிடுவேன். ஹனுமான் இந்தியாக்காரர் ப்ரோ, நம்ம வீடியோ பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பவுலிங் கொடுத்துட்டாங்க. இது ரேஞ்சு, இது டைமு. இப்போ விக்கெட்டு பாருங்கள். நல்லா பேட்டு பட்டுது. பாலில் பட்டுது, இருந்தாலும் போல. இவ்வளோ சீக்கிரமாக முடியும்னு எதிரே பார்க்கல. பார்த்தீங்கன்னா அதே லென்த் விட்டுறாரா? என் ஃபேவரட் டேரக்ஷனை பார்த்து விட போகிறேன் பேட்டை. ஐயோ, விட்டேன். அவ்வளோதான், ஃபினிஷிங் ஷாட்டில் முடிச்சிட்டேன். 6 ரன்னு. எஸ், வின்னு. எப்படி விராட் கோலி மாதிரி பாட்டுறேன்னா என் அக்ரெஷன் ப்ரோ. அதெல்லாம் கொடுங்க 200 ரூபாயா. ஏன் ப்ரோ இப்படி தோக்குறீங்க? அடுத்த மேட்ச் போ.
லாஸ்ட் மேட்ச் 15 நிமிஷம் ரொம்ப நேரம் போயிடுச்சுங்க இந்த மேட்ச்சு. டைமும் கொஞ்சம் நிறையாவே போயிடுச்சு. பவுலிங் தான் ஃபஸ்ட்டு. எனக்கு ஏன்டா பவுலிங் தெரியுங்க, நான் தான் விக்கெட் எடுத்துடுறேன்லடா டே. அவர்கிட்ட இருக்க ஒரே பேட்ஸ்மேன், எல்லா பேசிக் பிளேயர்கிட்ட இருக்க ஒரே பேட்ஸ்மேன் விகாஸ் மட்டும்தான். கேட்சு ஃபீல்டர் இல்லை. ஃபீல்ட் செட்டப் மாற்ற முடியாது இந்த கேமில் நம்மளால். அதான் கோவமே. போல்ட் அவுட்டு இல்லை அவராக ஃபீல்டருக்கு பார்த்து அடிச்சாதான் உண்டு. பர்ஃபெக்ட்டு இந்த வாட்டி. அடிங்க ப்ரோ விக்கெட் ஆகுங்க ப்ரோ. இந்த போல்ட் ஆகிட்டாரா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஏர்லியில் ட்ரை பண்ணார், போல்ட் ஆகிட்டார். 2 ரன் தான். இதோட இந்த மேட்ச்சுக்கு நான் முடிக்க போகிறேன். பாருங்கள் 29 முடிய போதா என்ன? ஐயோ பாலை போடுங்க ப்ரோ, 29 முடியணும் ப்ரோ. 29 கழிச்சு தான் வருவார். சூப்பர். 31 போகக்கூடாது ப்ரோ. முடிஞ்சு ப்ரோ உனக்கு டைமு. இவ்வளோ நேரமாக செட் பண்ணுறாரு. டைம் அவுட்டா? டேய் என்னடா டேய் பர்ஃபெக்ட். போடு ப்ரோ ஒரு சுட்டம் ப்ரோ. பாய் ப்ரோ. நானும் ஜெஸ்ட்டும் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. விராட் கோலியோட அக்ரேஷன்லேயே நான் முடிக்கிறேன் ப்ரோ இந்த வீடியோவை. பாய் ப்ரோ. நாளைக்கும் நம்ம இந்த கேம் விளையாடலாம். அண்ட் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சுவிசேஷ். பாய் மக்களே.